வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடக்கலை ஆன்லைன் பக்தி அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் பண்டிட் பாலசுப்ரமணி, கோடம்பாக்கத்திலிருந்து. ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கும் ஆன்மீக பதிவு என்னவென்றால், திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பலரும் அறிந்திடாத இரகசியங்கள். பொதுவாக திருச்செந்தூர் முருகன் கோவிலை குருஸ்தலம் என்று அழைப்பார்கள். அது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். அதேபோல சஷ்டி திதி இது போன்ற விசேஷமான நாட்களுக்கு திருச்செந்தூர் முருகன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக இருக்கின்றது. ஆனால் முருகன் கோவிலுக்குள் பெருமாள் சன்னதி இருக்கின்றது. இந்த பெருமாள் சன்னதிக்கு அனைவரும் செல்கின்றார்கள். ஒரு சில நபர்கள் செல்லாமலும் வந்து விடுகின்றார்கள். அந்த பெருமாள் சன்னதியில் ஒரு மிகப்பெரிய விசேஷமான நிலையானது காணப்படுகிறது. அதாவது, நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறாமல் இருப்பவர்கள் பெருமாள் சன்னதியில், அந்த பெருமாள் சன்னதிக்கு கீழே கிருஷ்ணர், குட்டி கிருஷ்ணர் இருப்பார். அந்த கிருஷ்ணருக்கு கல்கண்டு வைத்து அவரை வழிபட்டு தொடர்ச்சியாக ஒரு 6 வெள்ளிக்கிழமைகள், ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமைகளில் 6 வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக திருமணம் நடைபெறாதவர்கள் அந்த கிருஷ்ணருக்கு கல்கண்டை நெய்வேத்தியம் படைத்து வருகின்ற பக்தர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம். அதேபோல வெகு நாட்களாக குழந்தை இல்லாதவர்கள் அதே கிருஷ்ணருக்கு தமிழ் மாதத்தில் வருகின்ற முதல் வியாழக்கிழமை தோறும் 6 மாத காலங்கள் அந்த கிருஷ்ணருக்கு நெய் வைத்து படைத்து அந்த நெய்யை சாப்பிட்டு வந்தாலும் மிக விரைவில் குழந்தை பிறக்கும் என்பதும் ஐதீகமாக இருக்கிறது. ஆக திருமணம் நடைபெறாத அன்பர்கள், குழந்தை இல்லாத அன்பர்கள் இந்த பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் திருச்செந்தூர் முருகன் அருளால் நடக்கும். அடுத்தபடியாக, காதல் செய்து அந்த காதலில் பிரச்சனை ஏற்பட்டு திருமணம் இல்லாமல் இருப்பவர்கள், காதல் பிரச்சனை இருப்பவர்களும் அங்கிருக்கின்ற வள்ளி குகை கோவிலுக்கு தொடர்ச்சியாக ஒரு 6 வெள்ளிக்கிழமைகள் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமையில் சென்று அந்த வள்ளி குகைக்கு சென்று அந்த குகையில் வழிபட்டு வந்தீர்களானால் கண்டிப்பாக காதல் சம்பந்தமான பிரச்சனை நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக விரைவில் அந்த காதலானது, அந்த காதலில் இருக்கின்ற பிரச்சனையானது விலகி காதல் திருமணம் என்பது நிச்சயமாக கைகூடும். ஆக நான் சொன்ன பரிகாரங்களை ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற பிரச்சனைகள் விலகி நன்மைகள் என்பது நிச்சயமாக பிறக்கும். இது போன்ற நல்ல ஆன்மீக தகவல்களை தினமும் உங்களுக்காக வெளியிடுவோம். எங்களுடைய ஆன்லைன் பக்தி அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.